வணக்கங்க. நான் இப்போ என்னன்னா நம்ம வீட்டில் நிறைய ரோஜா செடி வளர்க்குறோம், செம்பருத்தி, இன்னும் நிறைய மகாலட்சுமி அம்சமுள்ள செடி, பவளமல்லி, அப்புறம் பாரிஜாதம், இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு தோட்டம் இருந்தால் நம்ம இதெல்லாம் வளர்க்கலாம். ஆனால் துளசி செடியை ஒரு சின்ன ஒரு தொட்டியில் அழகாக வச்சு செவ்வாய் வெள்ளி, டெய்லி கூட வேணாம், செவ்வாய் வெள்ளி தோறும் அதுக்கு மஞ்சா பூசி குங்குமம், ஒத்தப்படையில் குங்குமம் வைக்கணும். குங்குமத்தை வச்சு அதில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தாம்பூலத்தட்டு வச்சு கற்பூரம் ஏற்றி, ஊதுவத்தி ஏற்றி, சாம்பிராணி போட்டு ஸ்ரீமத் துளசி அம்மா, திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை தினம் விளங்குகின்ற மாதாவேன்ற பாட்டை நீங்கள் பாடி, அவ துளசின்றவங்க ஒரு பெண் தெய்வம். நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்க உடனே அவங்க நிவர்த்தி, ஈஸ்வரனால் படைக்கப்பட்டவங்க அவங்க. அதனால் ஈஸ்வரன்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக இவங்கக்கிட்ட கேட்டாவே அதுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதனால் அந்த துளசியையும் நம்ம சுத்தபத்தமாக அழகாக மஞ்சா பூசி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை மாதிரி அதையும் அலங்கரித்து செவ்வாய் வெள்ளி தோறும் அதுக்கு செய்யணும் கட்டாயம். மற்ற நாளில் செய்ய முடிஞ்சால் செய்யலாம், வேலை இல்லை நான் அதை நல்லா வச்சுக்கிறேன்றவங்க செய்யலாம். எல்லா நாளும் செய்ய முடியாது, வேலைக்கு போவாங்க, சில பேர் டெய்லி குனிஞ்சு நிமிந்து செய்ய முடியாது, வயசானவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் கட்டாயம் செவ்வாய் வெள்ளி அதை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு தாம்பூலம் தட்டில் வைத்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேசத்தான் கேட்க மங்களமான துளசி சொல்கிறாளாம். நான் மனமுகழ்ந்து சொல்கிறாளாம், புத்திரலாவுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பேன், கன்னிகை செய்த நல்ல கணவரை கூட்டிய பெண்ணு இந்த மாதிரி கிரகத்தார்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன்னு சொல்கிறான். அதனால் துளசியை வீட்டில் கட்டாயம் வைங்க, அதை சுத்தமாக வச்சுக்குங்க. நீங்களும் சுத்தமாக அதுக்கு பூஜை பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும், திருமண தடை இருந்தால் திருமணம் நடக்கும், எல்லாமே நல்லபடியாக செய்யுங்க. அதனால் துளசி செடியை வளருங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணுங்க. நன்றி, வணக்கம்.